வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். வணக்கம் சார். கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் சுமார் ஒரு மாசம் தேவைக்க கட்சி மொத்தமா முடங்கி போயிருந்துச்சு. இப்போ மறுபடி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்காங்க. இந்த கூட்டத்திலையும் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க எப்பவுமே திமுகவை தானே சார் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அவங்க பிறந்த நாள்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவை தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க திமுகவை விமர்சனம் பண்றதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ இந்த கட்சி அரசியல் கட்சியா இருந்தது, கொஞ்ச நாளைக்கு இப்போ சினிமா கட்சியா மாறி போச்சு. ஜனநாயகன் சாங் ரிலீஸு, ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸு, அதுக்கப்புறம் ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் ஷோ, ப்ரிவ்யூ ஷோ, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ, அப்புறம் மெயினாக ரிலீஸு. இந்த ப்ராசஸ் எப்படியும் ஒரு 2-2.5 மாதம் 3 மாதம் ஆகும், ரைட்டுங்களா? எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே இந்த 3 மாதம் அதில் ஒரு கணிசமான பீரியட் வந்து ஜனநாயகன் சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் அவர் பொதுக்கூட்டம் பிளான் பண்ணணும், பொதுக்கூட்டத்தில் அவர் பேசணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. டோட்டலா இனி வந்து இவர் விஜய் வந்து பர்சனலா வந்து ஜனநாயகன்ல பிஸி ஆயிடுவாரு. போஸ்ட் இவ்வளவு நாள் வந்து ஜனநாயகனுடைய போஸ்ட் வேலைகள், பட வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சும்மா இருக்காருன்னு. சும்மா இல்லை. ஜனநாயகன் படத்துல வரக்கூடிய சில சீன்லாம் இருக்கு. அந்த சீனெல்லாம் கட் பண்றது, போறது, வர்றது, மத்திய அரசை எதிர்த்த சீன்லாம் இருந்தது, ரைட்டா? அதெல்லாம் கட் பண்றது, டைலாக் எல்லாம் கட் பண்றது, போறது, வர்றது. சிபிஐ என்கொயரி வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இப்படி ஒரு சைட்ல வந்து மத்திய அரசுக்கு டோட்டலா அடிமை, ரைட்டா? டெல்லியில இருக்க எஜமானன் சொல்றதை கேட்கறது. இன்னொரு சைட்ல வந்து லோக்கல் எஜமானன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருடைய அடிமை கட்சியா போச்சு. ஆக மொத்தம் வந்து விஜய் வந்து தன்னோட கட்சியை வந்து டெல்லி எஜமானனுக்கும் லோக்கல் லாட்ரி எஜமானனுக்கும் கட்சி அடமானம் வச்சுட்டாரு. இது வந்து ஒரு பயங்கர சண்டை அங்க உள்ள நடந்துகிட்டு. ஆதவ பத்தி சொன்னதுனால கேக்குறேன். அவர் வந்து ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் வன்முறையை தூண்டுற மாதிரி பதிவு போட்டாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு. இப்போ பொதுக்குழுல பேசும்போதும் அவர் ஒரு மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி, தேவைக்க தொண்டர்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவரோட நோக்கம் என்ன? அவரோட செயல்பாடு பொதுவா எப்படி இருக்கும்? நான் பார்த்ததுலயே தமிழக அரசியல்வாதியில இது மனநோய் பிடிச்சவர் யாரு அப்படின்னா ஒரு 2 பேர் சொல்லலாம். ஒன்று விஜய், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிகர்களுக்கு அந்த நார்சிஸ்ட் பிஹேவியர்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிஹேவியரை உடையவர் விஜய். இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கலா, அதாவது இந்த நாட்டில் வந்து சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து பழைய காலத்தில் திருப்பூர்லலாம் சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து பீடி பிடிச்சிட்டு சைக்கிளில் போவான், அவனை பார்த்து சிஏ ஏஜென்ட் போகிறான்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஓவர் இமேஜினேஷன்ல வந்து முழுக்க வாழ்ந்துக்கிட்டு, அது மாமனாரோட லாட்ரி பணத்தை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஆதவ். இந்த 2 பேரும் தான் வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன கேரக்டர். தமிழ்நாட்டு அரசியல்ல சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன கேரக்டர்ஸ்லாம் ரொம்பலாம் இருந்தது கிடையாது. அதுல இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாவே சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன கேரக்டர் மாதிரி இருக்காங்க 2 பேருமே. அதுல ஆதவ் அர்ஜுன் விஜய் அப்படி பண்றாருனாலும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் டிராவல் பண்ணாரு, இவ்வளவு பெரிய நடிகரா வளர்ந்தாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு, இவ்வளவு ரசிகர்களோட இதயங்கள்ல இடம் பெற்றாரு, மக்களோட இதயங்கள்ல இடம் பெற்றாரு, ஒரு நடிகரா சக்சஸ்ஃபுல் ஆனாலுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எதுல சக்சஸ்ஃபுல் ஆளுன்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் ஏதோ ரஷ்ய புரட்சி லெனின் மாதிரி, சீன புரட்சி மாவோ மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு நக்கீரனா பேசுறாரு. மீசக்காரர, நீ வந்து இப்படி பேசுறையா, 2 கோடி பேர் வந்துருவாங்க உனக்கு எதிரா. 2 கோடி பேர் இவரு கூப்பிட்டா வந்துருவாங்களாம். அதே மாதிரி விஜய் மேல கை வைக்க பாக்குறீங்களா? விஜய தொட்டு பாருங்க, 2 கோடி பேர் உங்க வீட்டுல நிப்பாங்க. இது வந்து இவர் வந்து ட்விட்டர்ல போட்ட அந்த ஜென் புரட்சி வரும்னு இவரு ட்விட்டர்ல போட்டார் இல்லையா, அதுக்கு எதிரா அதேதான், அதே நேர்கோட்டில தான் அவர் சொல்றாரு. இப்ப பேசும்போது சொல்றாரு, அந்த ட்விட்டருக்கு எதிரா
சென்னை போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி நாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இவர் வந்து அப்போத்துல இருந்து இவர் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துலயே இல்ல இவரு. தலைமறைவா ஓடிக்கிட்டு இருக்காரு. தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்னு சென்னை போலீஸ் வந்து ஃபைல் பண்ணுது. இல்லங்க நான் அப்படிலாம் இல்லங்க. நான் அப்படிலாம் போட்ட பதிவ வந்து உடனே நான் வந்து நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல காங்கிரஸ் உடைய லாயர் அபிஷேக் மனு சிங்வி அவரை கூட்டிட்டு வந்து இங்க ஆர்கியூ பண்றாரு. இதே அபிஷேக் மனு சிங்வி வந்து விஜய்க்கு எதிரா திமுக அரசுக்கு ஆதரவா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினவர். அவர் வந்து இப்போ இங்க சென்னை கோர்ட்ல ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு ஆதரவா வாதிடுறாரு. பெர் சிட்டிங்க்கு வந்து 15 lakhs to 20 lakhs. சும்மா அவர் நடந்து வந்து தலையை காட்டினாலே 20 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துடணும். அவரை கூட்டின்னு வந்து வச்சு இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இங்க கேஸ் நடத்திக்கிட்டே இன்னொரு சைடுல வந்து மேடையில அதே வார்த்தைகளை அப்ப ட்விட்டர்ல பேசினார் இல்லையா, அதே வார்த்தைகளை இவர் பேசுறாரு. அவர்கிட்ட அவருக்கு நெருக்கமான பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இவர் பேசியிருக்காரு. யார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவர் பேர் வந்து அவரு தினமலர்ல வேலை செய்யறாரு. முன்னாடி ஜூனியர் உடன்ல வேலை செஞ்சவர். அவர்கிட்ட ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசியிருக்காரு. ஏங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேவலமா பேசுறீங்க? அது இல்லாம நீங்க போட்ட ட்வீட்ட நீங்களே ஆமோதிக்கிறது மாதிரி நீங்களே வெளிப்படையா வந்து பேசுறீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, இவரோட பேச்சை அப்படியே ஆவணப்படுத்தி அதை வந்து ஹைகோர்ட்ல கொடுத்து இவருக்கு வந்து முன்ஜாமீன் எதுவுமே கொடுக்காதீங்க, இவருக்கு வந்து இவர் கண்டிப்பா சிறை செல்லணும், ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து வன்முறையை தூண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு போயிடுமே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என் பேரெல்லாம் குறிப்பிட்டு பிரகாஷ், கோபால், நக்கீரனை குறிப்பிட்டு பேசுற. ஏன் நக்கீரன் அப்படி பேசுறீங்க அப்படின் போது, பிரகாஷ், கோபால் இவங்கெல்லாம் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு என்னை வந்து நான் திருமாவளவன் கட்சியில இருக்கும்போது அவ்வளவு வஸ்தா பேசினாங்க, எழுதினாங்க. ரைட்டா? இப்போ எனக்கு காலம் வந்துருச்சு, இந்த கட்சி என் கைக்கு வந்துருச்சு, இப்போ எனக்கு காலம் வந்துருச்சு, இந்த கட்சி என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு பேசுறாரு. அப்போ விஜய் வந்து அவருடைய கட்சியை முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு அடமானம் கொடுத்துட்டு அவரு ஜனநாயகன் பட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வந்து எல்லா பக்கமும் ஒரு மாதிரி லாபி பண்ணி பெரும் தலைவர்களோட ஈஸியா மிங்கிள் ஆயிடுறாரு. ஸ்டாலின் கூட பழக்கம் இருந்திருக்கு, உதயநிதி ஸ்டாலின் கூட பழக்கம் இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவிக்கும் வந்தாரு. மெல்லமா ஒரு கூட்டணிய வந்து 2 விசிகேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள கூட்டணியை பிரிச்சு விடுறதுக்கான வேலைகளை உள்ள இருந்துகிட்டே பார்த்தாரு. இப்போ தேவைக்கால வந்து அவருக்கு அவரோட எய்ம் என்ன? இப்ப தேவைக்கா வந்து அதிமுக பக்கம் கொண்டு போறதா, இல்ல பாஜக பக்கம் கொண்டு போறதா? அவரோட லாபி எப்படி இவ்வளவு ஈஸியா ஒர்க் ஆகுது? சார், அவர் வந்து சோத்துக்கு பிச்சை எடுத்தவர், ரைட்டா? தகப்பன் இல்லாதவர், நல்ல வயசுல நல்ல ஸ்கூலுக்கு கூட போனது கிடையாது. இதெல்லாம் அவரே சொன்னது, ரைட்டா? ஏதோ ஒரு வகையில ஸ்விம்மிங் பூல்ல மார்ட்டின் மருமகளோட ஒரு கனெக்ஷன் வந்த உடனே ஒரு பேக்கரி டீலிங்ல நம்ம வடிவேலு சொல்லுவான் இல்லையா, பட் என் அக்கா சூப்பர் ஃபிகர், அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு டீலிங்ல வந்து கணபதி ஐயர்கிட்ட இருந்து பேக்கரி வாங்குற மாதிரி மார்ட்டின் ஐயர்கிட்ட இருந்து பொண்ணா வாங்கி அந்த காசுல வரவர். மார்ட்டின் எப்படின்னா அவரோட கேரக்டர் வந்து பேசிக்கா ஒரு டிஎம்கே. அவர் வந்து இறுதி காலகட்டங்கள்ல வந்து கலைஞருக்கு நிறைய படம் எடுத்து கொடுத்தார். உளியின் ஓசை, அது மாதிரி நிறைய படங்கள்லாம் எடுத்து கொடுத்தார். அதனால கலைஞர்கிட்ட நெருக்கமா இருந்ததுனால, மார்ட்டினோட மருமகனா இவர் இருக்கனால தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனை வந்து இவர் கைப்பற்றுறதுக்கு உதயநிதி எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் இவர் வந்து அவங்களோட நெருக்கமா போறாரு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கூட இவர் நெருக்கமா பழகி பிரசாந்த் கிஷோர் ரூட்ல இவர் உள்ள வராரு. பிரசாந்த் கிஷோர் ரூட்ல உள்ள வராரு, ஐபேக் டீமோட உள்ள வராரு. இவர் வந்து மார்ட்டினோட மருமகன் அப்படின்னும் போது ஈஸி ஆக்சஸ் கிடைச்சது. மாப்பிள்ள, உதயநிதி, ஸ்டாலின் எல்லாரோட ஆக்சஸும் ஈஸி ஆக்சஸ் கிடைச்சது. அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து மார்ட்டினோட மருமகன் தான்.
இவரோட சொந்த அப்பா பேரை சொன்னா அவனும் மதிக்க மாட்டான். இன்னொன்னு ரெட்டி, தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டிவான பேர் கிடையாது அது. ரைட்டா? அவரோட ப்ரொஃபைல் ஃபுல்லாவே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இந்த ரெட்டின்னும் போதே நம்ம ஊர்ல வந்து ஜாதி பேரை போட்டுக்க மாட்டோம். அவர் வந்து பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்காக ஐபேக்ல ஒர்க் பண்ணும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு தான் போட்டிருந்தாரு. ஸோ திருமா கிட்ட வரும்போது தான் அதை மாத்துறாரு. அப்போ ஸ்டாலின் கிட்ட நெருக்கமாகறாரு. மாப்பிள்ளை தான் வந்து அங்க எம்பி சீட் கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேன்றாங்க. மாப்பிள்ளை நீங்க போய் திருமா கிட்ட சேர்ந்து திருமா கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. திருமா கிட்ட வந்து சபரீசன் மாப்பிள்ளை சபரீசன் தான் சொல்றாரு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. சபரீசன் சொன்ன உடனே அவரு போறாரு, பழகுறாரு. அப்போ ரெக்கமெண்டேஷன் எங்கேருந்து வருது? ஹை ரெக்கமெண்டேஷன் சபரீசன். அப்போ திரும்பவும் மதிக்கிறாரு. இவரோட பெஸ்ட் இது என்னன்னா, இப்போ ஒருத்தன் கிழவனா இருப்பான், ஒரு இளம் பெண்ணை வந்து அவன் வந்து கவரணும் அப்படின்னா, அவன் விபச்சாரியா இருந்தாலும் அவன் காசு கொடுத்தா தானே கவர முடியும். பணம் என்பதை ஆயுதமாக்குவது. அது மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இளம் விபச்சார பெண்ணை கவர்ற கிழவன் மாதிரி இவர் வந்து போற இடத்துல எல்லாத்துலயும் காசு தான் கொடுப்பார். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே காசு வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவருடைய மார்ட்டினுடைய இன்னொரு பையன் இருக்கான் சார்லஸ். அவர் வந்து பாண்டிச்சேரியில சிஎம்ஆவை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் அப்படிதான் ஃபுல்லா காசை போட்டு தூக்கி போட்டு அடிப்பாரு. மார்ட்டினும் அப்படிதான் எலக்டோரல் பாண்ட்ல வந்து திமுகவுக்கும் காசு கொடுத்துருக்காரு, அதிமுகவுக்கும் காசு கொடுத்துருக்காரு, பாஜகவுக்கும் காசு கொடுத்துருக்காரு, காங்கிரஸுக்கும் காசு கொடுத்துருக்காரு. ஏன்னா செய்யற தொழில் வந்து மிக கேவலமான சூதாட்ட தொழில் தான் செய்யறாரு. சுரண்டல் லாட்ரி. அது எவ்வளவு வேணா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணா கீழே அனுப்பலாம், எவ்வளவு வேணா சுரண்டிக்கலாம். சுரண்டது ஒரு போதை, அவ்வளவுதான். அந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய கூலி தொழிலாளிகள் வந்து பெரிய அளவுக்கு இதுல பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஆதவுடைய ஒர்க் பேட்டர்ன் ஃபுல்லாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி தான் அவருடைய ஒர்க் பேட்டர்ன். அந்த ஒர்க் பேட்டர்ன்ல சிறுத்தைகள் கிட்ட செல்லல அந்த ஒர்க் பேட்டர்ன். அவரை தூக்கி வெளியே அடிச்சிடறாங்க. அப்பவுமே அவர் விகடன்ல விழா வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ரிப்போர்ட்டர் 2 பேரையும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து தனி காட்டு ராஜா மாதிரி திமுக கூட்டணியில குழப்பத்தை உருவாக்க பார்த்தாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒண்ணு வச்சு விசிக திமுக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்த பார்த்தாரு. அப்பதான் நாங்கெல்லாம் இறங்கி அடிக்கிறோம். இவன் வந்து கேவலமானவன், இவன் மோசமானவன், அப்பதான் அடிக்கிறோம். இவன் வந்து தலித் விடுதலைகளை பத்தி பேசுறான், தலித்துக்கு அதிகாரத்தில் பங்கு வரணும்னு பேசுறான், இவன் ரெடியாரு. இவனுக்கும் தலித்துகளுக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட், அதுவும் தெலுங்கு ஃபார்வர்ட் கேஸ்ட் இவன். ஸோ இவனுடைய பார்வை என்பது வந்து பெரியாரை படிச்சேன்றான், அம்பேத்கரை படிச்சேன்றான், ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு இல்லை இவனுக்கு அந்த மெச்சூரிட்டியே அவனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நாங்கெல்லாம் இறங்கி அடிக்கிறோம். ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய டீம் இறங்கி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அடிக்குது. ஏன் அடிக்கிறோம்னா, இவன் சோசியல் மீடியால சையத் அபுதாகிர்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டு எல்லா சோசியல் மீடியால பேசுறவங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்குறான். நமக்கு இந்த விலைக்கு வாங்குற கான்செப்டுக்குள்ள நீ போனாலே நீ திருட. அதான் என்னோட கான்செப்ட். விலைக்கு காசு கொடுத்து நீ நீட்டினாலே நீ வந்து அப்பீட்டு, நீ வந்து என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவ அப்படின்றதுதான். ஸோ இவன் எல்லாரையும் விலைக்கு வாங்கி சையத் அபுதாகிர் மூலமா பெரிய அளவுக்கு பண்றான். இந்த சையத் அபுதாகிர் யாருன்னா பர்மா பஜார்ல திருட்டு பொருள், கடத்தல் பொருளை விற்கிறவன். ரைட்டா? அவன் ஒரு ரிப்போர்ட்டர் வேற ஜூனியர் விடல்ல. இவன் வந்து இவனுக்கு முழுக்க வரான். யார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு முழுக்க வரான். எப்படி திருட்டு லாட்ரிக்கு திருட்டு பர்மா பஜார் கள்ளப்பொருள் விற்கிறவன் கூட வரான் பாருங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியா விலைக்கு வாங்கும்போது நாங்கெல்லாம் எதிர்க்கிறோம். நாங்கெல்லாம் எதிர்த்த உடனே தான் அவனுக்கு இவ்வளோ இது வருது, ஓடுறான். திரும்ப துரத்தி விடுறாரு. நாங்கெல்லாம் எதிர்த்த உடனே திரும்ப துரத்தி விடுறாரு. திரும்ப சமீப காலத்துல எங்க நண்பர்கள்கிட்டலாம் சொன்னாரு, அன்னைக்கு இவங்கெல்லாம் அடிக்கும்போது, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அடிக்கும்போது ஏதோ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆனா இன்னைக்குதான் தெரியுது அவங்க அடிச்சதெல்லாம் உண்மை, இவன் திருட்டு பையன் அப்படின்னு. இப்ப எடப்பாடி கிட்ட இவன் பேசுறான். எடப்பாடி கிட்ட பேசும்போது இம்மெச்சூர்டா பேசுறான். இவன் இம்மெச்சூர்டா பேசுறான்.
அரசியல் தெரியல. எடப்பாடி எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, ரைட்டா? 89ல இருந்து அவரு போராடி 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 அந்த கட்சி பொதுச் செயலாளர் லெவலுக்கு வந்திருக்காரு. அவரு எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. அவருக்கும் அவர் ஒரு ஆளுமைன்னு சொன்னா கோவம் வரும் இவங்களுக்கு. அந்த மாதிரி ஆளுமைலாம் நான் சொல்ல விரும்பல. அவர் ஒரு அரசியல்வாதி. நான் கொடநாடு விஷயத்துல இருந்து பல விஷயங்கள் அவரை பார்த்திருக்கேன். பார்க்கும்போது தெரியுது அவர் ஒரு ஹேண்ட்லர், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆளு. அவர்கிட்ட இவன் பேசும்போதே இம்மெச்சூர்டா பேசுறான் இவன், ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்க நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் ஒரு அரசியல்வாதி. ஒரு மாநில தலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல்வாதி. அவர்கிட்டயும் இவன் வந்து கேவலமா இம்மெச்சூர்டா பேசுறான். ஸோ இவங்க எல்லாமே வந்து இவன் வந்து ஒரு இம்மெச்சூர்டு, அரைகுறை, தற்குறி, கேவலமானவன் அப்படின்றான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவன் கூட இருக்கிறதா சொல்ல போற சையத் அபுதாயில இருந்து கீழே வரைக்கும் எவன் எவன் வந்து இந்த சோசியல் மீடியால ரொம்ப கேவலமா இருக்கானோ, அதாவது ரொம்ப மோசமான ரேட்ல நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆள் தான் அவன் கூட இருக்கான். பணம் 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 பணம். அவன் ஒரு பணத்தை வச்சு ஒரு சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் கொஞ்ச நாள் வேலைக்கு வாங்கி அவரை வச்சு விஜய் ஆஹா ஓஹோ ஈகேன்னு பேரு. இப்போ சவுக்கு சங்கர் கூட ஒழுங்கா பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் போயிட்டான். சவுக்கு அவர் சங்கர் வந்து தேவைக்கு வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுன மாதிரி இருந்துச்சு. கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சோன்னா மறுபடியும் போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு பொழக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. துட்டு ஆதரவு கொடுக்கல, அவ்வளவுதான். ஆதவோட துட்டு தாங்க இன்னைக்கு விஜய் கட்சியே, ரைட்டுங்களா? நீங்க வந்து ஒரு மனிதனா இருக்கலாம், ஆனா உங்க இதயம் வந்து ஒரு குறிப்பிட்ட வினாடி சுவாசிக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மனிதனா இயங்க முடியாது. அந்த மாதிரி மனித உடல் வந்து விஜய் இது, அந்த கட்சி விஜய் இது. அந்த கட்சியில இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் விஜய் சொன்னாதான் கேட்பாங்க. அதான் விஜயோட பலம். ஆனா விஜய் 5 பைசா செலவு செய்யாத கர்மி, ரைட்டுங்களா? இப்போ இந்த 41 பேர் செத்தாங்களே, இதுக்கு ஒரு 4.5 கோடி ரூபாய் ஆச்சு. 4.5 கோடி ரூபாய் செலவு பண்ணது யாரு? 20 லட்சம் ரூபாய் போட்டாங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அப்போ செலவு பண்றவனுக்கு வந்து ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ வீட்லயே 4 புள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 புள்ளைங்க தான், ஆனா சம்பாதிக்கிற புள்ளைக்கு தனி மரியாதை இருக்குல்ல. அது மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கையில முழுக்க கட்சி அடமானம். புசி எல்லாத்தையும் ஆதவ் வந்து ஓரம் கட்டிட்டாரு. முழு கட்டுப்பாடும் ஆதவ் கிட்ட தான் இருக்கு. ஆமா, அதுல வந்து அவங்கள ஓரம் கட்ட முடியல. புசி வந்து கலெக்ஷன் பண்றவர் தான், அவரும் கலெக்ஷன் ஏஜென்ட் தான். ஒரு போஸ்டிங்க்கு 3 லட்சம் ரூபாய் கொடு, 4 லட்சம் ரூபாய் கொடுன்னு கலெக்ட் பண்ணுவாரு. அந்த 3 லட்சம் ரூபாய் வந்து அவனுங்களை வந்து அவங்களுக்கு கீழே இருக்க போஸ்டிங் போறதுக்கு வசூல் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் வந்துருதா, அவன் ஹாப்பி. புசி மேல ஒன்றும் பெரிய அளவுக்கு கோபம் கிடையாது. இதுதான் புசி. புசி கண்ட்ரோல்ல தான் பார்ட்டி. பார்ட்டின்ற ஒரு ஸ்ட்ரக்சரு புசி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைங்க. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையான மாவட்டத்துக்கு இல்லைங்க. பூத்து கமிட்டி இல்லைங்க. மாவட்ட குழு இல்லைங்க. டவுன் குழு பல இடங்கள்ல இல்லைங்க. அதெல்லாம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சமீபத்துல ஒரு ஜாதி வேறுபாட்டை சொல்லி விஜய் வந்து எங்களை கண்டுக்க மாட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. விஜய் இது எதுக்குமே விஜய் வந்து தலையசிச்சுக்க மாட்டாப்புல, இது எதுவுமே கேட்டுக்க மாட்டாப்புல, ரைட்டுங்களா? விஜயோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபிடவிட்ல 2020ல கொடுத்தது. ஏன் விஜய் மக்கள் மன்றத்துல 1 லட்சம் பேர் உறுப்பினரா இருக்கான். அவன் வந்து போஸ்டர் ஓட்டுறான், கேக்கு வெட்டுறான், அது பண்றான், இது பண்றான், எல்லா வேலையும் பண்றான். அவனுங்களுக்கு நான் வந்து என்னுடைய பட சம்பளத்துல இருந்து செலவு பண்றேன். அந்த பணத்துக்கு கணக்கு இல்லைன்றதுதான் அவன் இன்கம் டாக்ஸ்ல விஜய் கொடுத்த கணக்கு. அப்போ விஜயோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 1 லட்சம் பேர் 2020ல. இப்போ 25. இந்த 5 வருஷத்துல என்ன பெருசா விஜய் படம் வந்துச்சு? இதுக்கு இந்த பீரியட்ல வந்த படங்கள்லாம் ஃபெயிலியர் படங்கள் தான். ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் இல்லை. விஜய் முன்னாடி படங்கள்ல, வெற்றி படங்கள்ல சம்பாதிச்ச விஜய்ன்ற பிம்பம் தான் இருக்குதே தவிர விஜய்க்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டத்துக்கு இவங்க பஸ் அனுப்புறாங்க. காசு செலவு பண்ணல, குவார்டர் பிரியாணி கொடுக்கல அவங்க, ஆனா பஸ் அனுப்புறாங்க, பேருந்துகள்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அதுல ஏறி மக்கள் விஜயை பார்க்க வராங்க. இது கான்செப்டே வந்து விஜயை பார்க்க வராங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். இவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து 4ல இருந்து 5% தான்.
இவங்க 20, 30 எல்லாம் சொல்றது வந்து எப்படியாவது காங்கிரஸை வந்து திமுக முகாம்ல இருந்து கூட்டிட்டு வந்துடணுன்ற ஒரு முயற்சிக்காக நாங்க 20%, 30%ன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாக்கு சதவீதம் 4ல இருந்து 5 தான். அதுவும் ஒருவேளை இவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு போயிட்டாங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள்லாம் விஜய்க்கு எதிராக திரும்பி இவங்க 2% வாக்குகளுக்கு தான் வருவாங்க. இதுதான் விஜயுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரெங்க். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.